டாமி என்ற ஒரு சிறுவன், அவனுக்கு 10வது பிறந்த நாள் விழா. மிகவும் மகிழ்ச்சியாக, அவனுக்கு மிக சந்தோஷத்தை கொடுக்கும் விதமாக அவருடைய தந்தை அவனுக்கு ஒரு அருமையான ஒரு பரிசு வாங்கி கொடுத்தார். என்ன கிஃப்ட் ஆக இருக்கும்? அலைபேசி. பசங்களுக்கு அதானே பிடிக்கும். ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. அப்பா எனக்கு அலைபேசி வாங்கி கொடுத்துட்டார் அப்படின்ட்டு ரொம்ப அப்பாவை பற்றி பெருமையாக பேசி ரொம்ப சந்தோஷம். நாள் ஆக ஆக அவன் அதிலே விளையாட்டுகள், அதை பதிவிறக்கம் செய்ய ஆரம்பித்தான். அதிலே மூழ்க ஆரம்பித்தான். படிப்பை மறந்தான். பெற்றோர்களிடம் உரையாடுவதையும் மறந்தான். அப்பா ஒரு நாள் கூப்பிட்டு அவரை கண்டிக்கிறார். டேய், நீ அலைபேசி நான் வாங்கி கொடுத்தது இப்படி எங்கள் கூட பேசாமல் இருக்கிறது இல்லை, பாடத்தை படிக்காமல் இருக்கிறதுக்கு இல்லை. எனவே அதை கொஞ்ச நேரம் பயன்படுத்திட்டு மற்ற நேரம் எங்களோட பேசு, படி, விளையாடு, மற்ற காரியங்களெல்லாம் செய். இதிலே மூழ்கி இருக்கேடா என்று தந்தை அறிவுரை கூறினார். சரிப்பா அப்படின்ட்டான். அப்புறம் 2 நாள் 3 நாள் கழிச்ச உடனே திரும்பியும் பழைய குருடி கதவை திரடி அப்படின்ட்டு மீண்டும் அலைபேசி பார்க்க ஆரம்பித்தான். அதில் விளையாட்டுகளை அதிகமாக அவன் பதிவிறக்கம் செய்து அதிலே மூழ்க ஆரம்பித்தான். அப்போ ஒரு நாள் பார்த்தார், அப்பாவுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு, இது சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்த செல்ஃபோனை அவன்கிட்ட பிடுங்கி வச்சுக்கிட்டார். என்ன சும்மா கடை அப்படின்ட்டு. அது பிறகு ஒரு 2 நாள் கழித்து மீண்டும் அவனுடைய கையில் ஒரு அலைபேசி இருந்துச்சு. இது எப்படிரா வந்து, அது வேற அலைபேசி எப்படிரா வந்துச்சு? மீண்டும் உருட்ட ஆரம்பித்தான். அப்படியே உருட்டிக்கிட்டே இருக்கான். உடனே அப்பா போய் கேட்குறாரு, டேய் இந்த அலைபேசி யாரடா தந்தா? அப்பா என்னுடைய நண்பன் தந்தான், என்னோட ஃப்ரெண்டு எனக்கு பரிசா தந்துட்டான். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு தனது பையனையும் அழைத்து கொண்டு தனது நண்பர் வீட்டுக்கு போகிறாங்க. நண்பர் வீட்டுக்கு போன உடனே நண்பர்கிட்ட கேட்குறாரு அவங்க அப்பா, நீ உனது அலைபேசியை இவனுக்கு கொடுத்தாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னுடைய அலைபேசியை 2 நாள் காணும், நானும் தேடிக்கிட்டு இருக்கிறேன். திருட்டு பையன் திருடி இருக்கான். உடனே அந்த அலைபேசி வாங்கி நண்பனிடம் ஒப்படைத்து விட்டார். வீட்டுக்கு போயாச்சு. திரும்ப 2 நாள் கழித்து அவன் கையில் செல்ஃபோன் இருக்கு. எப்படி அப்படின்ட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. அப்போ அவன் தடவை உண்மையை சொல்லிட்டான். அப்பா எனக்கு அந்த அலைபேசி இல்லாமல் இருக்கவே முடியல. எனவே கடை வீதிக்கு போனேன், அங்கே விதவிதமான அலைபேசிலாம் இருந்துச்சு. அதில் அதை விற்கிறவர் கொஞ்சம் அங்கே அசரும் பொழுது நான் இங்கே அடிச்சுட்டு போயிட்டேன். இப்போ அதை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் அப்படின்னு நான். அன்புக்குரியவர்களே,